அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் ஓ மஃபிரத்தை மகாம் ஓ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம யா கனிய்யு யா முக்னி அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக பிதாஅத்திக அன் மஅசியத்திக பிஃضலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் மின்கல் ஜத் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம ஷர்ரிஃப் குலூபனா பித்தக்வா வஜம்மில்னா பில் ஆஃபியா வர்சுக்னா நலிர லிகாயிக வ லிகாயி ரசூலிக யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். அம்மா பஅத். வரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃضலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹ் ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத்தின் வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி இன்னல்லாஹ லகனிய்யுன் அனில் ஆலமீன். قال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم إن من أشر الناس عند الله منزلة يوم القيامة الرجل يفضي إلى المرأة وتفضي إليه ثم ينشر سرها. رواه مسلم. சர்வ புகழும் எல்லாம் அல்ல வானம் பூமியின் பேரொளியாகிய வல்லாஹு முஹீத்தும் பி குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களின் மீதும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஹக்குல் ஆலமீனாகிய பரமஜோதியாகிய அல்லாஹுவிற்கே சர்வ புகழும் சுக்குர்களும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சாந்தியும் சமாதானமும் சையீதுல் காயினாத் அஹமதல் முர்தலா முஹம்மதல் முஸ்தபா சையீதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பம், அகல பைத்துக்கள், கிளையார்கள், தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், மூமினீன்கள், மூமினாத்துகள், அபராத்துகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லருளும் கிருபையும் உண்டாகுவதுடன் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், முழு சமூக மக்கள், முழு சமுதாய மக்கள், நம்முடைய மனைவி மக்கள், பிள்ளை குட்டி, பேரம்பேத்து கியாம நொடி நாள் வரை அல்லாஹுடைய சிறு பாதுகாப்பும் வளமும் நலமும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் நல்ல பல அமல் செய்கின்ற நிஅமத்தும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கிட்டச் செய்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, இன்றைக்கு அன்றாடம் நடந்து வருகின்ற கோரமான செயல்கள், பொறாமைகள், போட்டிகள், ஒருவரை வீழ்த்தி ஒருவர் வாழ்ந்துவிட வேண்டும், அவருடைய சொத்துக்களை அபகரித்து வாழ வேண்டும் என்ற காலகட்டத்தில் நீர், நெருப்பு, ஆகாயம், ஏவுகணைகளுடைய தொல்லைகள், பிற மிலிட்ரிகளுடைய தொல்லைகள், பிறர்களை தூண்டிவிட்டு அவர்களை நாசப்படுத்துகின்ற, நாச வேலை பார்க்கின்ற அரக்கர்களின் வீணான கொந்தளிப்புகள், பேச்சுக்கள்,
ஆஸ்பத்திரியுடைய செலவுகள், சிறிய நோய் பெரிய நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தை சீண்டிவிட்டு குடும்பங்களை பிரித்து ரசிக்கின்ற ஷைத்தானியத்தான தொல்லைகள், நீதமற்ற ஜமாத்தார்கள் தலைவராகவும் செயல்படக்கூடியவர்களாகவும் இருத்தல், அனைத்து நீதமற்றவர்களாகிய அந்த மக்களின் தொல்லைகளிலிருந்தும் அல்லாஹ் மக்களை ஒன்றுபடுத்தி விளங்கச் செய்து நல்லோர்களை அதிகப்படுத்தி எல்லா துறையிலையும் ஈவு, இரக்கம், அன்பு, அறம், ஆட்சி என்ற நற்குணம் கொண்ட மக்களோடு அல்லாஹ் நம்மளை இணைத்து வைப்பதோடு இந்த முழு உலகையும் அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய பொருளாதாரத்தை வீண் விரயத்திலிருந்தும் நம்முடைய குடும்பத்தை வீண் சச்சரவிலிருந்தும், குறிப்பாக கணவன் மனைவி பிள்ளை குட்டிகள் தாய் தந்தைகளை விட்டு பிரிந்திருப்பதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து, எந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அடுத்தவர்கள் கொய்து செல்கின்றார்களோ அத்தகைய கொடூர செயல்களிலிருந்தும், அவர்கள் பணத்தை வைத்து உத்தியோகத்தை வைத்து மிரட்டுவதிலிருந்தும், அரசாங்கக்காரர்கள் தகுதியில்லாத நிலையிலே ஈடுபட்டு காசுக்காக காவல்துறைகளும் அநியாயமான துறைகளும் துணை போய் நல்லோர்களை நீதவான்களை தடுமாறச் செய்து கடன் வாங்கியவர்களை திருப்பி கொடுத்து விட்டதாகவும், அவர்கள் வாங்கியதை சத்தியமாக கொடுத்து விட்டோம் என்று சத்தியம் செய்யக்கூடிய அரக்க கும்பல்களிலிருந்தும், அநீதக்காரர்களிருந்தும், அநியாயக்காரர்களிலிருந்தும் இந்த சமூகத்தை, இந்த நாட்டையும் வீட்டையும் ஒவ்வொரு கல்வி ஸ்தாபனங்களையும் நீதத்துக்காக அல்லாஹ் பாதுகாத்திருந்து அந்த மக்களுக்கு தேவையான எல்லா நலன்கள் வளன்களை தயார் செய்து கொடுக்க அல்லாஹ் பேருதவி நேரடியாக செய்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்றைக்கு கொந்தளிப்பான வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம், அப்சூஸான வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்மை படைத்த அந்த அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் இழந்துவிட்டோம். நாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் அல்லாஹ்ட்ட, லா இலாஹ ரப்பே, உன்னை தவிர உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை, படைக்கப்பட்ட பொருள்கள் கடவுளாக இல்லை, உனக்கு ஈக்குவலாக இல்லை. லா இலாஹ, எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லாஹ், உன்னை தவிர வணங்கத்திற்கு தகுதியுடையவன் நீதான். தீர்ப்பின் அநியாய தீர்ப்பின் அந்த தீர்ப்பை உடைத்தெறிபவன் நீதான். அநியாயங்களுக்கு துணை போகின்ற மக்கள், உனக்கு என்ன வேண்டாலும் செய்வேன், என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அரக்க குடும்பங்களை அடியோடு ஹிதாயத்தை செய்யட்டும், இல்லைன்னா அடியோடு அழித்து ஒழிக்கட்டும். அத்தகைய அநீதிகளிலிருந்து அல்லாஹ் இந்த சமூக மக்களை பாதுகாப்பானாக. ஜாதி மத பேதகமின்றி இந்த உலகத்தில் வாழும் பொருட்டு தனக்காக வேண்டி ஒரு சில மாநிலங்கள் இஸ்லாமியர்களை அடிக்கடி அவர்களை சீண்டி கட்டடங்களையும் அவர்கள் வழங்கும் ஸ்தாபனங்களையும் அவர்கள் நடத்தும் கல்விக்கூடங்களையும் மதரசாக்களையும் சீரழிக்குகின்ற அந்த சீத பேதியுடையவர்கள், அந்த தொல்லையிலிருந்து அந்த மக்களுக்கு அல்லாஹ் சலாமத்தை கொடுத்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு நல்லோர்களின் ஆட்சி அல்லாஹ் மலரச் செய்வானாக. மத சுதந்திரங்களை பிடுங்கி அவைகளை சீரழித்து குரங்கு ரோஜா பூவை பிச்சு நாசப்படுத்துவதை போன்று இஸ்லாமிய சமூகம் என்னும் அந்த ரோஜாவை பிச்சு நாசப்படுத்தக்கூடிய அந்த கைவர்களான ஓர் இறை கொள்கைக்கு மாற்றமாக எல்லா செயல்களையும் பூத்தி இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த உப்பை திண்டமே அந்த உப்பை திண்டமே என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் உப்பு யார் கொண்டு வந்தால் முதலில் என்பதை உணரணும். பாபா ஆதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காபாவில் பாங் சொல்கிறான். கேட்டாங்க, ரப்பி யார்ரா பாருக்கா பாங் சொல்ல, நீ சொல்லுப்பா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் தான் படைச்ச ரப்பு. ஒரு சுருக்க விளக்கத்துக்காக பாங்கு சொன்னாங்க. அழைப்பு முடிஞ்சிச்சு. அப்போ அல்லாஹ்ட்ட இவங்க கேட்குறாங்க, ரப்பே நீங்கள் யாருமே இல்லை பாங்கு சொல்ல சொன்னேன், நான் சொன்னேன் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு ரப்பே, வரக்கூடிய சமூகத்திற்கு பின்னால் நான் ஒரு விருந்து கொடுக்கணும், அந்த விருந்து யாரும் தப்பக்கூடாது, எல்லாமே சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. நல்லவர்கள் கெட்டவர்கள் பாவிகள் உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எல்லாம் சாப்பிடணும். அப்போ அல்லாஹ்
சுவர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு 2 பொருள் கொடுத்தான். அதில் ஒன்று காஃபூர், கற்பூரம். உண்ணும் கற்பூரம், உண்ணாத கற்பூரம் என்று இன்னைக்கு பிரிச்சிருக்கான். இந்த காஃபூரி என்று சொல்லக்கூடிய காஃபூரா என்று ஒரு ஆயத்து வருது, அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்டில். அப்போ அந்த கற்பூரத்தை எல்லாம் கொடுத்தான், அது உலக மக்களுக்கு கொடுத்தாங்க. இன்றும் கூட ஜாதி மத பேதகமின்றி அந்த காஃபூரி என்று சொல்லக்கூடிய கற்பூரத்தை பயன்படுத்துவதை பார்க்குறோம். மரண நேரத்தில் அந்த கற்பூரம் மையத்திற்காக வேண்டி கஃனிலே போடப்படுகின்றது. ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி கை கால் உடம்புல எல்லா பாகமும், இந்த விரிவுட்ட பாகங்கள் எல்லா இடத்துலையும் கஃனுக்குள்ளே போடப்பட்டு, பிறகு ஹபீர் பொடி என்று நெஞ்சில் போடப்பட்டு, அதில் இதைத்தான் நம்ம சொல்கிறோம், சத்தியவாக் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதுகிறோம் கலிமா. பிறகு கஃனை சுருட்டி கொண்டு கபூரில் வச்சிடறோம். நெஞ்சுக்கு மேலும் கூட வாயில் சொன்ன கலிமா மறந்துவிடக்கூடாது என்பதை மரண காலத்தில், மரண நேரத்தில் அவனை அடக்கும்போது இதை முதல்ல காஃபூரை போடுறாங்க, அடுத்தது ஹபீர் பொடியை போட்டு கலிமா எழுதிடுறாங்க. 3வதாகத்தான் மையத்து துணி. இந்த 3 மையத்துக்கு நடக்குது. இது சொர்க்கத்திலிருந்து வந்தவை. அதைவிட இன்னும் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது உப்பு. அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு சிறிய கல் உப்பு ஒன்று எடுத்து கொடுத்தான்ல, இந்த கல்லை கடலில் தூக்கி போடுனான்ல. அப்போ என்ன அரிசியாக விளைஞ்சிச்சு, காய்கறியாக இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? இதை தூக்கி வீசினாங்க. அப்போ கடல் தண்ணீர் முழுவதும் நல்ல தண்ணீராக இருந்தது. சமூகம் சிந்திக்கணும், மக்கள் நல்ல தண்ணீராக இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி எறிந்த அந்த உப்பு அந்த கடலோட நல்ல நீரோட கலந்ததனால் அந்த நல்ல நீரை உப்பு நீராக அல்லாஹ் மாற்றினான். உப்பில்லா பண்டம் குப்பைக்கே, நற்குரம் இல்லாத ஆண் பெண் சுடுகாட்டுக்கே. நல்லா விளங்கிக்கணும், எழுதி வச்சுக்கோங்கடா, பொண்ணு வரிடா இதெல்லாம். அப்போ அல்லாஹ் அந்த உப்பை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறிஞ்ச போது கடல் மாறிச்சு. இன்றைக்கி அந்த கடல் தண்ணீரை எடுத்து ஒரு சில நாடுகள் நல்ல தண்ணீராக மாற்றுது, உப்பை நீக்கி. இன்னும் ஒரு சில பேர் அந்த கடல் தண்ணீரை எடுத்து உப்பு செஞ்சு, ராமநாதவனை சைடு போனால் பார்க்கலாம், கடலோரத்தில் உப்பு செஞ்சு அந்த உப்பை பாலிஷ் பண்ணி மறுபடி விநியோகத்துக்கு வருது. 1 கிலோ உப்பு இன்றைக்கி 20 ரூபா அல்லது 15 ரூபா. அல்லது அவங்க ஒரு சில வஸ்துகளை செயற்கையோட இயற்கையை சேர்ப்பதனால் அதில் என்னமோ சொல்கிறானுங்க சேர்க்குறது. கவர்மெண்ட்டில் கூட மீதி காலத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, சேர்த்தானுங்க. அது என்ன பொருள் ஞாபகம் இல்லை, அதை சேர்த்தானுங்க. அது ஒரு 20 ரூபா 25 ரூபா. அப்போ சொர்க்கத்துடைய பொருள் இன்னும் மக்களுடைய வயிற்றில் சென்று கொண்டிருக்கின்றது. கற்பூரம் வீடுகளிலே புழங்கப்படுகின்றது. இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. நாம் குர்ஆனை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா? ஓதுறோமா? ஓதினா இந்த குர்ஆனுடைய ஆயாத்துக்களில் என்ன தான் வருது, நம்ம ஓதிக்கிட்டமே இருக்கா, அப்படித்தான் என்னத்தான் எல்லாம் சொல்கிறான்றதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? கணவன் கல்யாணம் முடித்தா மனைவியை பார்க்க துடிக்கிறான், மனைவி கணவனை பார்க்க துடிக்கிறான். தன்னுடைய உடம்பை கணவனுக்கு அர்ப்பணம் செய்கிறான், கணவன் தன்னுடைய உடம்பை அர்ப்பணம் செய்கிறான். ஒரு சிற்றின்பை இந்த உலகத்துக்காக வேண்டி அனுபவிக்கிறான். இதை தந்தது யார்? ரப்பு அல்லாஹ். இந்த அல்லாஹ் தந்ததை அனுபவிக்கும் போது சொருகிறான். உருகவல்ல இவனுடைய நிலை என்னாகும்? கரடி புலி சிங்கம் மாதிரி, அப்புறம் நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு அலைய வேண்டியதுதான். அப்படி ஒரு கதி மனிதனுக்கு இல்லையே, மிருகத்துக்கு கொடுத்தான். அது ஏன் கொடுத்தான், எதுக்கு கொடுத்தான்? சிந்தி. அல்லாஹ் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான், செய்யவில்லை, செய்ய போவதும் இல்லை. வமா தஷாஊன் இல்லா அன் யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் ரப்பு செய்வான். ரப்பு எதெல்லாம் நினச்சானோ அதையும் செய்வான். இப்போ நாய் ஒன்றோட ஒன்று புலர்ந்துக்கிருச்சுன்னா எப்படி இழுத்துக்கிட்டு போகுது? அது அந்த காலத்தில் பயலுக விளாடும்போது தெரியாமல் குச்சியில் அடிப்பானுங்க போட்டு. இது இப்படி ஒரு செய்தி. அதனுடைய வாழ்க்கை என்பது யாருக்கும் தெரியாது. இப்போவும் விளையாட்டு பிள்ளைங்க கல்லெடுத்து அறிகிறத பார்க்குறோம்.
அது மிருகங்களே எத்தனை மிருகம் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு தெரியுது, எத்தனை மிருகம் சொருகுணவனை உருகிக்கிறது. மனிதன் அந்த மாதிரி நிலை இருந்து சொருகிக்கிட்டு அவன் உருக வரலடா 1 மணி நேரத்துக்கு என்னுடைய கதி என்ன ஆகும்? வீட்டில் உள்ளவங்க யாராவது மதிப்பாங்களா? அப்போ அந்த ரப்பு இவ்வளோ பெரிய செயலை செஞ்சு கொடுத்த ரப்புக்கு நம்ம என்ன நன்றி செய்கிறோம்? மல்லம் யஷ்குரில்லா வலம் யஷ்குரின் நாஸ். அல்லாவுக்கு நன்றி செய்யாதவனும் மடையன். மக்கள் தரும் நேமத்தை அனுபவிச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த நேமத்தை மக்களிடத்தில் வாங்கி அனுபவிச்சுட்டு அவர்களுக்கு நன்றி செய்யாதவனும் மடையன். மடையர்களுக்கு சும்முன் புக்கமன் ஆன்யன் ஃபஹுல்லா எரிஜியன்றான்ல. நாம் சிந்திச்சு வாழணும். ஆகையினால் சத்தியம் என்ன, அசத்தியம் என்ன? மனம்போக்கில் வாழ்வதால் வாழ்வல்ல. தனக்கு விரும்பிய ஒரு பொருளை எடுத்து கடவுள் படைக்கிறான், செதுக்கிறான், அலங்காரப்படுத்துகிறான். ஆனால் இவனே அதை ரசிக்கிறான். அந்த வஸ்து இவனை பார்த்து ரசிப்பது என்பதே கிடையாது. அட நிர்முடா, மரம் வீடு கட்டுவதற்கு, வாதல் செய்வதற்கு, வீடுகளுக்கு நிழல் உண்டாக்குவதற்கு, காய்கனிகள் கொடுப்பதற்கு தானே இப்போ எங்களை எல்லாம் படைத்தான். எங்களை போய் நீ கடவுளாக வழங்குறியேண்டான். அந்த வஸ்து கேட்குது, கல் உட்காந்து செதுக்குறான். சரி, இதெல்லாம் அவருடைய கடவுளுடைய வழிபாடு, அதை நாம் ஒன்றும் சொல்லலை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், நீங்கள் உங்கள் கடவுளை வணங்குறீங்க, வணங்கிட்டு போங்க. ஆனால் இஸ்லாமியர்களை உங்களின் பக்கம் இழுப்பதற்குண்டான சூழல், அவர்களை குறை கூறுவதற்குண்டான சூழல் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? முஸ்லீம்கள் எல்லாமே உன்னை வா வா வான்னு சொல்லலை. உபதேசம் என்பது வேறு, எல்லா மார்க்கத்திலும் உண்டு. சர்ச்சில், கோவிலில், பள்ளிவாசலில், அதே மாதிரி இந்துக்களுக்கு ஸ்கூலு, முஸ்லீம்களுக்கு ஸ்கூலு, கிறிஸ்தவர்களுக்கு ஸ்கூலு, அவங்களுடைய பாட போதனைகள், அவங்களுடைய மத கலாச்சாரங்கள், யாரும் எதையும் செய்கிறதில்லை. 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள் முஸ்லீம் மன்னர்கள். ஆனால் அன்றைக்கு அடாதுடிக்காரர்கள் சிலர்கள், இன்றைக்கு சிவாஜி என்று வழக்க வழிபாடுகளால், இன்றைக்கு குஃபார்களால் இஸ்ரவேலர் கட்டி கொடுத்த, இஸ்ரவேலன் கட்டி கொடுத்த அந்த சிவாஜியுடைய சிலை, ஆனால் அவர் வாழ்நாளில் என்ன நல்லது செய்தார் தெரியுமா? திப்பு சுல்தானுடைய ஆட்சியின் காலத்தில் சிரிஞ்சி மடத்தில் அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய சாமிகளை சிதை செய்து இருக்கும் தங்கம், வெள்ளி, நாணயம், பொருள்களை எடுத்து சென்றார். திப்பு சுல்தானிடத்தில் வந்தபோது அதற்கு அதை செய்து கொடுத்து இன்றைக்கும் பச்சை மரகதத்தால் அவர்களுக்கு அந்த கற்சிலைகளுக்கு ஒரு லிங்கம் செய்து கொடுத்திருக்கார். அது மாத்திரமல்ல, பொருளாதாரம், அந்த சிரிஞ்சி மடத்தை சிதைப்படுத்தியதை சரி செய்வதற்கு திப்பு சுல்தான் செய்து கொடுத்தார். இது மறைஞ்சிருச்சு, மெய் மறைஞ்சிருச்சு, பொய் வெளியாகும். சரி, அது எப்படியோ காலங்கள் கடந்து விட்டது. சம்பவங்கள், சரித்திரங்கள் இன்றும் மறையாது. இப்போ நான் கூட சொல்கிறேன். அப்படி ஏதாவது உண்மையை சொல்ல போனால் அரக்கர்கள், சங்கிகள், ஆர்எஸ்எஸ்காரர்களை விட்டு ஒரு கலாட்டா செய்கிறான். அதில் துடிக்கப்படுவது ஒன்று அவன் இல்லைடா இவன். 2 பேருக்குமே உடலில் ரத்தம் தான் ஓடுது, சாணி ஓடலை. அநியாயமாக ஆட்சிக்காக தன்னை தக்க வைப்பதற்காக வேண்டி ஒரு சமூகத்தை தீண்டுவது என்பது தப்பா இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் எல்லாத்துக்கும் படைச்சிருக்கான்ல. ஒரு சில பேர் ஆடு மாடு திப்பாங்க, ஒரு சில பேர் காட்டு மிருகங்கள் திம்பாங்க, ஒரு சில பேர் குதிரைகள் திம்பாங்க, ஒரு சில பேர் பறவை இனங்கள் திம்பாங்க. ஒரு சில நாட்டில் ஒரு சில பேர் ஜந்துக்களை திங்கிறாங்க. சீனாவிலையெல்லாம் பாம்பு வீம்பு எல்லாத்தையும். ஒரு சிலர்கள் ஆடு திம்பாங்க. ஆடு மாடு அத்தனை வஸ்துக்களையும் திங்கக்கூடிய அத்தனை உலக நாட்டின் பிரிவுகளும் அவர்களுக்கு தேவையானதை பிரியப்பட்டதை திங்கிறாங்க. அதை தடுக்க யாருக்கும் எப்போவுமே உரிமை இல்லை. அது கடவுளால் படைத்தது. அந்த கடவுள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் ஹலாலன் தையிபாவாக நமக்கு கொடுத்துருக்கான். கடல் உணவு, திடல் உணவு,
காற்றில் வானலோகத்தில் காற்றில் பறக்கக்கூடிய உணவு. அதில் எது கூடும் எது கூடாது. ஹலால் தான் குதிக்கிறானுங்க. ஜட்டிக்குள்ளே மிளகாவை தலைவிட மாதிரி குதிக்கிறான். ரெண்டாவது ஆடு மாடு அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிட்டா குதிக்கிறான். குர்பானி கொடுத்தா குதிக்கிறான். அவர்கள் மத கலாச்சாரமாக இருக்கா இல்லையா? இன்றைக்கி இந்துக்கள் பூரா வடநாட்டில் எருமையை வெட்டுவாங்க, முஸ்லீம்களும் அறுப்பாங்க. நீங்கள் வெட்டுறதுன்றீங்க, முஸ்லீம்கள் அறுக்கிறதுன்றுவாங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் இந்த சித்திரை மாதம் வந்து விட்டால், போன மாதம் கூட நடந்திருக்கு, இந்த ஹஜ் பெருநாளைக்கு முன்னா 2 நாளைக்கு முதல்ல எல்லா கோவில்கள்லையும் கருப்பு ஆடை அறுத்துருக்காங்க, செம்மேரி ஆடை அறுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் அறுக்காமல் கோவில்களுக்கு மாடுகளை கொண்டு வித்துடுறாங்க. அந்த கோவில்காரவங்க வந்து மாடை கொடுத்து அந்த சந்தையுடைய விற்கக்கூடிய மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை வாங்கி அருவை கொண்டு போகிறானா வழக்க கொண்டு போகிறானா தெரியாது. எந்த பொருளையும் கடைசி வரை எந்த உபயோகம் இல்லாமல் வைத்திருப்பது அது வேஸ்ட். வளர்ப்பவனுக்கும் வேஸ்ட்டு, அங்கே இருப்பதற்கும் வேஸ்ட்டு எல்லாம். அதனால தான் யாருக்கு என்ன நிலையோ ஊருக்கு தகுந்தது மாதிரி, சில நாடுகளுக்கு தகுந்த மாதிரி, மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி சில உணவுகள் எல்லாம் கொடுத்துருப்பான். சிலர்கள் காய்கறி மட்டும்தான் திம்பாங்க. ஆனால் காய்கறிக்கும் உயிர் இருக்கா இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொரக்காய், இஞ்சி எல்லாம் பிள்ளையார் மாதிரிலாம் வருது. ஏன்னா அந்த மாதிரி வடிவெடுத்து இவங்க அதை அந்த இதில் அச்சு மாதிரி செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் பள்ளிவாசம் மாதிரி செய்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் சர்ச்சு மாதிரி செய்கிறாங்க, சிலுவை மாதிரி. அதுக்காக வேண்டி கெட்டு போயிடுமா? அது கலாச்சாரத்தை எவனாலும் அழிக்க முடியாது. கலாச்சாரம் என்பது இந்த உலகத்தில் வாழும் முறைதான். அதற்கு பிறகு எந்த கலாச்சாரமும் இல்லை. மத கட்டுப்பாடு இந்த உலகம் இருக்கும் வரைதான். மரணித்து விட்டால் அவரோடு அந்த கலாச்சாரம் முடிந்து விடுகின்றது. தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஓதணும், நீ ஹஜ்ஜுக்கு போகணுன்றதெல்லாம் உயிர் இருக்க வரைக்கும். அது மாதிரி சர்ச்சுக்கு போகணும், நீ வந்து இதை செய்யணும் அதை செய்யணுன்று சொல்கிறதெல்லாம் பைபிள்களில் உயிர் இருக்க வரைக்கும். இந்துக்களுக்கு கோவிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நேர்த்திக்கடன் செய்யணும் அப்படின்றதெல்லாம் உயிர் இருக்க வரைக்கும். அப்போ முஜாதிகளுக்கும் உயிர் இருக்க வரைக்கும் தான் இந்த உடலில் கடமைகள். முடிஞ்சு விட்டால் போயிடுச்சு. அதுக்காக ஏப்பா ரத்தத்தை ஓட்டுறீங்க? ஒரு சில பேர் ஆட்சியாளர்களுக்காக பணம் கொடுத்து வறுமைக்காக அவர்களை விலைக்கு எடுத்து வேணுமென்றே ஒரு சமூகத்தை தீண்டி கொண்டிருப்பதே அவர்களின் தீய செயல் என்று சொன்னால் அவர்களெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். நச்சு கிருமிகள். ஆட்சி என்பது மக்களுக்காக, ஓட்டு போடுவது, தேர்ந்தெடுப்பது நல்லாட்சி புரியட்டும் என்பதற்காக. இதில் என்ன முஸ்லீம், கிறிஸ்துவ, ஹிந்து இப்படி இருக்குது? எல்லாம் ஒன்று தானே. ஒரு தாய் ஒரு மக்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தோம். முடிகிறது நம்முடைய உடலோட முடியுது. உலகம் அழிஞ்சு போயிடுது. இதா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா, முடிஞ்சு போச்சு. உலகம் நடுநடுங்கி செப்புன்னு உலகம் ஆகி போயிடும். ஒரு கண்ணாடி கிளாஸை வாங்கி செப்புடு பூமியில் அடித்தா எப்படி நொறுங்குமோ அந்த மாதிரி ஆகிருன்றான். வானம், பூமி, இருக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாம் சுக்குநூறாக மாறிடும். அப்போ நீ என்னப்பா செய்ய போகிற? வாழும் நிலையில் வாழ்வும் வாழ்வியலை பரிசுத்தப்படுத்துவது நமது கடமை. அதுக்கு தான் கல்வி தேவை. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும். போனவனே என்ன ஏபிசிடி, வாட் இஸ் யுவர் நேம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படியா சொல்கிறாங்க? இல்லை. போனவன நம்ம தாய் பாஷை, உலக பாஷை, அலி பே தே அரபி அல்லாவுடைய பாஷை, மக்கள் பேசும் பாஷை, வாழ்க்கைக்காக தனது கணாயத்துக்காக படிக்கும் பாஷை ABCDEFGH. அது இந்த ஒரு பாஷையோடு இணைவது என்பது உலக வாழ்விற்கு. அரபி இங்கிலீஷ் பேசலாம், அமெரிக்காக்காரன் அரபி பேசலாம், பாகிஸ்தான்காரன் தமிழ் பேசலாம், தமிழ்காரன் உருது பேசலாம், ஹிந்தி பேசலாம். ஆனால் திணிக்கக்கூடாது.
ஒருத்தன் மனைவியை கொண்டு வந்து நீ இவளோட படுத்து புள்ள பெருண்டு திணிச்ச மாதிரி ஜாதி மத பேதகத்தில் கலாச்சாரங்கள் அவர்களுக்கென்று இருக்க அதை வலியுறுத்தி திணித்து உப்பை திண்ட இதை திண்டன்னு சொன்னால் பொம்பளைங்க சொல்லுவாங்க, உப்பை திண்டவன் கறியை திண்டவன், உப்பை திண்டவன் கரியாபி வேணுவான் அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சூழல்கள் ஆகிப்போச்சு. பிறக்கும் போதே இவ்ஜாதி மக்களும் இஸ்லீமும் சரி, கிறிஸ்துவரும் சரி, ஹிந்தும் சரி, இது அல்லாத மற்ற ஆட்களும் சரி, குழந்தைகளுக்கு நற்குணத்தை கற்றுக் கொடுங்க, மனித பண்புகளை கற்றுக் கொடுங்க, ஈவு, இரக்கம், அன்பு, அறம், உதவி இதைகளை கற்றுக் கொடுங்க. ஒருவருக்கொருவர் துவேஷத்தை விட்டு நீங்கி பார்த்தவுடன் புன்முறுவலாக சிரிக்க வேண்டும் என்ற நிலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. பிள்ளை குட்டி, பிள்ளை தாய் தந்தை ஒன்றுக்கொன்று ஆரமாக செல்லி ஊட்ட விட்டு வெளியே போடான்னு சொல்லாதீங்க. பிள்ளைய அவர்களை அளவுக்கு மீறி தும்சம் செய்யாதீங்க. இதெல்லாம் நற்குணத்தின் அடையாளங்கள். இதெல்லாம் விட்டு போட்டு இருக்கிறதெல்லாம் வாரி வலித்து தாலியிலிருந்து இந்த ஜட்டிக்குள்ளே போட்டிருக்க அரணாவிலிருந்து எல்லாத்தையும் விற்று போட்டு எவ்வளோ ஜீன்ஸில் படிக்குது, எலிமெண்ட்டில் படிக்குது, இது சிங்கத்தில் படிக்குது அப்படி சொல்லாதீங்க. அதில் எந்த புண்ணியமே இல்லை. படிப்பு மண்ணுக்கு மேல் தான். படிக்காதவன் பெரிய தொழிலாளியாக மாறுறான், அதிபராக மாறுறான். படித்தவனுக்கு கையெழுத்து கூட போட தெரியாதவனும் இருக்கான். ரயிலில் போகும்போது பார்க்கலாம், ஆணும் சரி பெண்ணும் சரி வாலிபர்கள் ஒரு சின்ன நீட்டை விரல் மாதிரி மைக்கை வச்சுக்கிட்டு டமக்குன்னு அடிச்சுக்கிட்டு ராத்திரியில் இருந்து அங்கே தூங்க விடாமல் பொழுதுக்கும் ரயில் ஏறினிருந்து பகலாக இருந்தாலும் பாட்டை போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் போய் கவர்மெண்ட்டில் என்ன வேலை பார்த்து என்ன செய்ய போகிறாங்க சமூக மக்களுக்கு? இதுதான் அங்கே ஊழல்கள் நடைபெறுவதற்கு காரணம். ஒழுக்கம் இன்மை அதிகமாகிவிட்டது. ஒழுக்கமெல்லாம் மரணித்து கொண்டிருக்கின்றது உலகத்தில். அதனால்தான் மக்கள் இந்த நடிக்கும் சினிமாவை பார்த்து, திரையுலகத்தை பார்த்து, பொய் உலகத்தை பார்த்து மெய் உலகத்தை மறந்து விடுகின்றனர். நிழலில் ஒரு நடனம் நடிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு வஸ்து, ஆனால் அங்கே போய் பார்த்தா யாரும் இல்லை. தூரத்திலிருந்து பார்த்தா ஆடுது அப்படின்னு சொன்னால் அது நிழலில் அந்த ஆட்டம் வருது. அது எங்கேருந்து வருதுன்றதை கண்டுபிடிக்கணும், ஏன் வருதுன்றதை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளால் இன்னும் முடியல. காரணம், கண்டதெல்லாம் காட்சியே, கொண்டதெல்லாம் வாழ்க்கையே, கிடைப்பதெல்லாம் இன்பமே. இந்த 3க்கு அடிமையாகிட்டோம் இன்றைக்கி நாம். ஒருத்தன் 100 ரூபா தர்றான், இன்னொருத்தன் அறிவிக்கிறான் புதுசாக வந்தவன். இந்த 100 ரூபா தர வேண்டவன் அனுபவம், 1000 ரூபா தர வேண்டவன் அனுபவம் இல்லை. அப்போ வாழ்க்கை என்ன ஆகும்? மக்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். அறிவு, அன்பு, அறம், அரவணைப்பு, நம்முடைய வாழ்வில் நமக்கு முன்னேற்றங்கள், நமது வாழ்வில் சுயமாக நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய சுய இன்பத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோமே தவிர சுயமான வாழ்வின் வழித்தடங்களை இன்றைக்கி நாம் மறந்துட்டு இருக்கோம். யாருங்க அரசாங்க வேலைக்கு போனால், முந்தி போலீஸுக்கோ ஒரு இதுக்கோ போனால் போப்பா அதிலெல்லாம் லஞ்சம் வாங்கணும், எல்லா ஜாதியும் சொன்னது. முஸ்லீமாக இருக்கட்டும், இந்தாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், அவன்கிட்ட போய் லஞ்சம் வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அவன் கொடுக்குறத திண்டுக்கிட்டு அடிமையாக இருக்கிறத விட போட சுயமாக சம்பாரிடா. ஒரு சைக்கிள் தொழில் பாடுறா. எத்தனை சைக்கிள் கடை இருந்துச்சு இந்த தமிழ்நாட்டில்? எல்லா ஊர்லேயும் இருந்துச்சு. குறிப்பாக தமிழ்நாடு தான் நமக்கு தெரியும், நம்ம வாழ்ந்ததுனால. எத்தனை மோட்டர் கடையில் இப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் ஈசன் துறோம். ஒரு கார் பட்டா கட்டுருச்சா, இதுக்கு மாற்று வழி இல்லை. அப்படி தயாரிக்க சொல்கிறான் கவர்மெண்ட்டை. காரணம் லஞ்சம்தான் இந்த நாட்டின் உயிர் கொல்லி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தூய்மையான கரம், தூய்மையான வாய், தூய்மையான வாழ்வு 3ம் இருந்தால், ஒரு சைக்கிள் கடையில் நம்ம ஓட்டும்போது சைக்கிள் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிச்சுன்னு சொன்னால், அண்ணே இந்த சைக்கிள் சரியில்லைன்னு கொடுக்குறோம். அவன் என்ன செய்கிறான் பார்த்துட்டு, தம்பி பேலன்ஸ் பூரா கொட்டி போச்சுப்பா, எவ்வளோண்ணே வரும்?
ஒரு 30 ரூபா கொடுத்துட்டு இப்போ செஞ்சு வைக்கிற மிச்சம் அப்புறம் கொண்டு கொடுண்டு வாங்கி அதை எடுத்து உண்மையாக கிரீஷ் டப்பா விளையாடுன்னு இருக்கும், அதை வாங்கி அந்த கோண்டுவாங்க. அந்த சைக்கிளை ரவுண்டாக கலட்டி எடுத்துட்டு அந்த பால் ரசை தூக்கி எறியும் போது அந்த பால் ரசை எடுத்து நாம் விளாண்டது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் பால் ரசம் கொடுங்கண்ணேன்னு கடையில் கேட்டால் எதுக்குடா தம்பி படிக்கிறவனுக்குன்னு கேட்பாங்க. இல்லைண்ணே சும்மா இருக்கும்போது விளாட இப்போ இருந்தால் அள்ளி கொஞ்சம் கையில் கொடுப்பாங்க சைக்கிள் கடையில். இது வாங்கினவங்க யார் யாருன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்ணாடி சில்ல கோலி குண்டு விளாடுவோம். அதுக்கப்புறம் இந்த பல படம் வரும். அப்போ ஒரு காசு கொடுத்தா 10 படம் அது இது 3 தான் அப்போ நம்ம விளாட்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ரயிலில் போகும்போது டப்பாவில் வச்சுக்கிட்டு குடி என்ன நாத்தனாகிறது, உட்கார முடியல சீட்டில். 2வது சீட்டு, 3வது இந்த டமக்கு. அப்போ எப்படி இங்கே படிக்கக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும்? அதைத்தான் இங்கே ரப்பு சொல்கிறான். தொடரும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அருள்பாலிக்கட்டும். நாம் நீதி நேர்மை உண்மையாளர்களாக வாழ்வதற்குண்டான எத்தரிப்பை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு ஹிதாயத் செய்ய நீதியின் பக்கம் வருவோம். அஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.